தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் தபேதராக இருந்த மாதவி மணலிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பணிக்கு உரிய நேரத்தில் வருவதில்லை என்பதால் மாநகராட்சி நிர்வாகம் இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் தபேதராக இருந்த மாதவி மணலிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பணிக்கு உரிய நேரத்தில் வருவதில்லை என்பதால் மாநகராட்சி நிர்வாகம் இவ்வாறான நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவக்குமார். வணக்கம் சிவக்குமார், விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் தற்போதாக மாதவி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதிக லிப்ஸ்டிக் பூசி வந்ததால் தான் தன்னை பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாதவி தரப்புல ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதாவது சென்னை மாநகராட்சியில் முதல் பெண் தபுதாராக எஸ்பி மாதவி என்பவர் பணியாற்றி வந்தார். இந்நிலையில முதல் பெண் தற்போதாராக பணிபுரிந்து வந்த மாதவிக்கு மேயரின் தனி உதவியாளர் சிவசங்கர் மெமோ அளித்துள்ளார். இதற்கு காரணமாக கூறப்பட்டது மாதவி பணிக்கு உரிய நேரத்தில் வருவதில்லை எனவும் தொடர்ந்து பணிக்கு காலதாமதமாக வருவதன் காரணமாக இந்த மெமோவுக்கு பதிலளிக்குமாறு ஒரு மெமோ ஆனது அளிக்கப்பட்டிருக்கிறது. இது மேலும் மாதவி தன் வேலைக்கு தாமதமாக வந்ததற்கான ஆதாரத்தை காட்டுமாறும் தெரிவித்துள்ளார். உடனே ஆகஸ்ட் 6ஆம் தேதி பணிக்கு 30 நிமிடம் காலதாமதமாக வந்ததை ஆதாரமாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த மாதவி தன் லிப்ஸ்டிக் அதிகமாக பூசியதன் காரணமாகவே நீங்கள் என்னை பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதற்கு காரணமாக சொல்லப்படுவது மாதவி தொடர்ந்து பணிக்கு சரியான நேரத்தில் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை எழுந்த நிலையில மாநகராட்சி அதிகாரிகள் அவருக்கு மெமோ அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த மெமோவுக்கு பதிலளிக்கும் நிலையில மாதவி அவர்கள் நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் சரியான பதிலை அனுப்பிச்சிருக்கிறேன். மேற்கொண்டு நீங்க ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டீங்க, லிப்ஸ்டிக்கை நீங்க கம்மியா பூசிட்டு வாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விக்கு தான் இன்னும் நான் பதில் அளிக்கல. அதற்கான காரணத்துக்காக தான் நீங்க என்னை பணியிட மாற்றம் செய்கிறீர்களா என்று மாநகராட்சி அதிகாரியிடம் ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார். இந்த கேள்வியின் காரணமாக மாநகராட்சி அதிகாரிகள் தரப்புல ஒரு சலசலப்பான ஏற்பட்டிருக்கிற நிலையில மாதவி அவர்களுடைய குற்றச்சாட்டு என்னவென்றால், நான் சரியான நேரத்தில் தான் நான் பணிக்கு வர்றேன், இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் காலதாமதம் ஆனது, அதற்கான காரணத்தையும் நான் அதிகாரிகள்கிட்ட தெரிவித்து விட்டேன். இருந்தாலும் தன்னுடைய உடையில் மாற்றம் செய்ய வேண்டும், அதாவது டார்க் சாரீஸ் அணிச்சிட்டு வரக்கூடாது, லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அதிகாரிகள் நிறைய தடவை என்கிட்ட ஒரு குற்றச்சாட்டா சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல தான் இந்த பணியிட மாற்றம் செஞ்சிருக்கிறீங்களான்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இந்த நிலையில மாநகராட்சி அதிகாரிகள் உடை வைத்து எதுவும் அவர்கள் பணியிட மாற்றம் செய்கிறார்களா என்ற ஒரு கேள்வியானது எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த நிகழ்ச்சியின் மூலம் மாநகராட்சி வட்டார ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.